கேட்டுக்கோ. உங்க அம்மா சாவ சொல்லும். உங்களை வளர்ப்பதற்காக ஒப்ப 2ஆம் தரமா தாலி கட்டி வந்தார். 2ஆம் தரமாக இவங்களை கட்டிட்டு வந்தாங்க. தாலி கட்டி வந்தாங்க. ஏன்டா கட்டிக்கிட்டு வரணும்? இது பண்ணுது பராட்ட காசம் தாங்க முடியலடா. என்னை எப்படி எல்லாம் சித்திரவதை செய்கிறாரு. அடி பாவி, அயல்நாடு சென்று உன்னை படிக்க வச்சாங்களே, இதுவரையிலும் உன்னை மாற்றாந்தாய் போல பார்த்திருப்பாங்களா? ஒரு அடி அடிச்சிருப்பாங்களா? உன்னை எப்படிலாம் வளர்த்தாங்க. தாலி கட்டிக்கிட்டு வர சொல்ல நீங்க பால் குடிக்கிற குழந்தைகளே, பாலுன்னு அழுது கண்டிங்க. பாலுன்னு அழுது கண்டுக்கிட்டு பாலே வரலன்னா கூட சும்மானா சப்பு அடிச்சு உங்களை காட்டும். ஒரு காவல்கார பையனுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு. ஏண்டா ஆமாண்டா, பாலே வரலனாலும் பால் குடிக்க ருசானது விட்டுட்டு செத்துட்டாரு, நம்ம காலில் கட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு பாக்குறவனா என்ன சொல்லுவா? அவ பெற்றெடுத்த மகளா இருந்தா பாலுக்கு அணை குழந்தை பிள்ளையா பெற்றெடுக்கவில்லை என்றாலும் பால் வரனாலும் எனக்கு பால் கொடுத்து நான் வளர்த்தா. நீ கட்டிட்டு இருக்கிற போன வாரம் தான் நீ கட்சி எடுத்து காட்டுறாங்க. நீயாவது பரவாயில்ல, சீக்கிரமா பாலை மறந்துட்டேன். ஒன்னங்கிறானே மிதுனுகுமாரு, மதுனுகுமாரு 3ஆவது படிக்கிற வரைக்கும் பால் குடிச்சுங்க. இதான் பால் குடிக்கிறான்னு கிட்டும் போய் ஸ்கூல்ல சேர்த்தா அங்க ஆயாமா பாலை குடிக்கிறான். போவாத கோயிலு கிடையாது. ஐயப்பன் கோயில் கூட மாலை போட்டு விட்டு பாலை மறப்பான். 48 நாள் போற வரவங்களா அசிங்கமா சொல்றாங்க. தாயே 3ஆவது படிக்கிற வரைக்கும் பால் குடிச்சுக்கான் தானே. இந்த பாவி நான் என்ன பண்ணேன்? கத்துறவங்க கத்திங்க அடக்கட்டும். அவங்க 1/2 மணி நேரத்துல எழுந்து வீட்டுக்கு போறாங்க. அவனாவது சீக்கிரமா பாலை மறப்பான். நான் வேப்படைய உரிவாந்து அமீரை வச்சு நல்லா ஒட்ட அரைச்சு அம்மாவுக்கு சுத்தி தடவி விட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு பால் ஞாபகம் எடுத்துக்கினேன். எம்மா பாய்ச்ச அம்மான்னு ஓடியாந்தான். வாய வச்சான் பாரு, கசம்பு எடுத்துக்கணும். அதோட பாலை மறந்துட்டா. பிள்ளையா பெத்தவளுக்குத்தான் தெரியும் பிள்ளையோட அருமை. மத்தவளுக்கு என்ன தெரியும்? வாய்க்கு வந்து இருக்க வேண்டிய காதல் ஆசையான